பல்ஸ் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. டாக்டர் வேற மாதிரி இருக்குன்னா? இருங்க, இப்ப எதையும் என்னால ஸ்ட்ராங்கா சொல்ல முடியாது. எதுக்கும் நான் அவங்கள உள்ள கூட்டிட்டு போய் அவங்கள ஃபுல்லா செக் பண்ணிடுறேன். அப்போ நம்ம முன்னால நினைச்சதுதான் கரெக்ட் பொழுது உண்டாகவே இல்லைன்னு நினைக்கிறேன். அப்புறம் எதுக்கு அந்த டாக்டர் வந்து இந்த குழப்பிட்டு போச்சு? அது யார் என்னன்னே தெரியலையே. ராணி வாமா செக் பண்ணிடலாம். அண்ணி இருங்க. போங்க மேம். அத்த, நம்ம அந்த டாக்டர் வர வச்சது வீண் போகல. இந்த டாக்டர் பல்ஸ் புடிச்சு பார்த்தோன்னு முகம் மாறிச்சுல்ல, கண்டிப்பா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. சரி சரி, வெயிட் பண்ணி பாப்போம். அதுக்குள்ள எந்த முடிவும் எடுக்காதீங்க. உள்ள போனவங்க வெளியே வரட்டும். பெட்ல படுமா, செக் பண்ணிடலாம். டாக்டர், நான் உங்களாண்ட ஒரு மேட்ரு சொல்லணும். என்ன விஷயமா? நான் உண்டாவெல்லாம் இல்ல, வீட்டு உள்ளார இருக்கிற எல்லாரும் நான் கர்ப்பமா இருக்கிறேன்னு தப்பா புரிஞ்சுன்னு இருக்கிறாங்க. ஆமாமா, பல்ஸ் வேரியேஷன் இருந்ததுனாலதான் உன்னை உள்ள கூப்பிட்டு வந்தேன். நீ கர்ப்பமா இருக்கிற மாதிரி எனக்கும் தெரியலையே. ஆமா டாக்டர், அன்னைக்கு வீட்டு உள்ளார ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. அப்போ செரிமானம் சரியில்லாம நான் வாந்தி எடுக்க சொல்ல எல்லாரும் தப்பா புரிஞ்சுக்கினாங்க. இப்போ வரைக்கும் அது அப்படியே மெயின்டைன் ஆயிடுச்சு டாக்டர். தேவையில்லாம நேத்து வந்த டாக்டரும் நான் கர்ப்பம்னு சொல்லி ஏதோ சத்து மாத்திரை எல்லாம் குத்துட்டு போனாங்க. அதுதான் இப்போ பிரச்சனையே. நீ கர்ப்பமா இருக்கிறது கன்ஃபார்ம். இந்தாமா சத்து மாத்திரை தான், இத போடு, உடம்பு தெம்பா இருக்கும். கொஞ்சம் படுமா. என்ன டாக்டர்? ஆமாமா, நீ சொன்னது நிஜம்தான். நீ கர்ப்பமா எல்லாம் இல்ல. அதத்தான் நானும் சொன்னேன். ஆனா இதனால வீட்டு உள்ளார என்ன பிரச்சனை வெடிக்கும்னே தெரியலையே. மொத்த பேரும் என் மேல பாய போறாங்க. சரிங்க டாக்டர், உள்ளத உள்ளபடி எல்லாராண்டியும் சொல்லிருங்க. இது உங்க குடும்ப பிரச்சனை, இதுல நான் தலையிடக்கூடாது. ஏதோ தப்பு நடந்துருச்சுன்னு நீங்களே சொல்லிடுங்க. சரிம்மா, நான் காயத்துக்கு கட்டு போட்டுடுறேன். ஐயோ, இந்த தாடிகாரன் ஏற்கனவே என்ன ஃப்ராடுன்னு சொல்லுவான். இப்போ என்ன சொல்லுவான், என்ன பண்ணுவான்னு ஒன்னும் புரியலையே. டாக்டர், இவ இப்ப எப்படி இருக்கா? குழந்தை எப்படி இருக்கு? பல்ஸ் பத்தி ஏதோ சொன்னீங்களே, என்னாச்சு? அவங்களே சொல்லுவாங்க. தமன்னா, பரவாயில்ல, நீ கரெக்டா ஒரு காரியம் பண்ணிட்ட. கர்ப்பம் கலைஞ்சிருச்சு போல. இந்த விஷயத்த சொல்லாம பேய் மொழி முழிக்கிறா. டாக்டர் என்ன சொல்லணும்? எனக்கு ஒன்னும் புரியல. இங்க என்ன நடக்குது? யோ, நானே விஷயத்த சொல்றேன். டாக்டர் ஏன் என்னாண்ட விஷயத்த சொல்ல சொல்றாங்கன்னா, எதுக்கு இப்படி அமைதியா இருக்க? என்ன விஷயம்னு சொல்லு, சொன்னாதானே தெரியும். நான் கர்ப்பமா இல்ல. இப்ப என்ன சொல்ற நீ? என்னாச்சு உனக்கு? ஐயோ பாட்டி, கேளுங்களேன். பாட்டி கொஞ்சம் பொறுமையா இருங்க பாட்டி. ஆமா, நான் உண்டாகவே இல்ல. இதுதான் நிஜம்.
என்ன தமன்னா இவ புது கதை சொல்லிக்கிட்டு இருக்கா? ஆமா மிஸ்டர் சித்தார்த், ராணி சொல்றது நிஜம்தான். அவங்க கர்ப்பமா இல்ல. பாத்தீங்களாப்பா, இவ என்ன வேலை பண்ணிருக்கா பாத்தீங்களா? ஏய், உன் ஃப்ராட் தனத்துக்கு அளவே இல்லையா? வீட்டுல இருக்க எல்லாரையும் கோமாளியாக்கி உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கியா? இங்க பாரு, இனிமேல் இந்த வீட்லயே இருக்க கூடாது. முதல்ல வெளியே போ. போங்கறல்ல. என்னயா நீ ஆவுனா கிளம்புனே சொல்லிருற? சரி, டாக்டர் இருக்கும்போது என்ன இதெல்லாம்? யார் இருந்தா என்ன தாத்தா? இப்படி ஒரு ஃப்ராட வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு எந்த நேரத்துல என்ன பண்ணுவான்னு எனக்கு பயமா இருக்கு. இவ காசடிக்கு தானே இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கா. ஏய், வெளியே போறியா இல்லையா? இல்லாட்டி நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். முதல்ல கிளம்பி வெளியே. என்னயா என்னைக்காவது நானா வாய திறந்து நான் கர்ப்பமா இருக்கிறேன், வயிற்றுக்குள்ளார புள்ள இருக்குதுன்னு சொல்லிக்கிறேனா? நேத்து வந்த டாக்டர் எதையாவது உளறிட்டு போயிடுச்சுன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நீங்களா ஒரு கற்பனையா பண்ணீங்கன்னா அதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்? ஏய், அப்போ உங்க ஏரியால இருந்து ஆளுங்கள எதுக்கு வந்தாங்க? அது தாமரை அக்கா அச்ச கூத்து. அதுக்கு நான் பொறுப்பாக முடியுமா? ஏமா, அன்னைக்கு நீ வாந்தி எடுத்தப்போ நாங்க அப்படிலாம் நினைச்சது வாசவம் தான். ஆனா எதுக்காக உனக்கு திடீர்னு வாந்தி வந்துச்சு? ஐயோ, ஒரு பொம்பளை வாந்தி எடுத்தாலே அதான் விஷயம் அர்த்தமா? ஏதோ சாப்பிட்டது செரிமானம் ஆவல, அதான் வாந்தி வந்துச்சு. அந்த பித்த வாந்திய போயிட்டு மத்த வாந்தின்னு நினைச்சு இவ்வளவு பெரிய கலைபுரம் பண்ணிருக்கீங்க. ஏய், இங்க பாரு, நீ ரொம்ப நல்ல மாதிரி பேசிட்டு இருக்காத. வாந்தி எடுத்து முடிச்சிட்டு ஊருக்கா கேட்டு வாங்கி சாப்பிட்டல்ல, அதுக்கு என்ன அர்த்தம்? என்னயா இது அநியாயமாக்கிது? அதுக்கு முன்னாலையும் எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா நான் ஊறுகாய் சாப்பிடதான் செய்வேன். எனக்கு நாக்கு கசந்துச்சு, அதனால தான் நான் ஊறுகாய் கேட்டேன். அதுக்கு போய் கண்ணு காது மூக்க வச்சு ஒரு குழந்தையாவே ஆகிட்டீங்க. தாத்தா, இவன் நடிக்கிறா தாத்தா, இவன் நடிக்கிறா. டாக்டர் வெளியே வந்து உண்மையை சொல்லுவாங்கன்னு பயந்துகிட்டு இப்படி டிராமா பண்ணிட்டு இருக்கா. இத பாருங்க, நீங்க எல்லாருமா சேர்ந்துக்கின்னு தப்பா புரிஞ்சுக்கின்னு ஒரு கதையை கட்டிக்கிட்டு கடைசியில ஏன் மேல குத்தம் சொல்லாதீங்க. எனக்கு தெரியும் இவ ஏதோ ஃப்ராட் பண்றான்னு நினைச்சேன். கடைசியில அந்த ஃப்ராட் தானே நடந்திருக்கு. இவ உடம்பு பூரா ரத்தம் ஓடல, உடம்பு பூரா பொய் தான் ஓடுது. பொய்க்குன்னு பிறந்த ஃப்ராடு. போதும் போதும் போதும்டா. ராணி பிரெக்னண்டா இல்லைன்னு நேத்தே என்கிட்ட வந்து சொல்லிட்டாப்பா. தாத்தா, ஒரு முக்கியமான விஷயத்த உங்களாண்ட சொல்லணும். என்ன விஷயமா? வீட்டுக்குள்ள எல்லாரும் நான் கர்ப்பமா இருக்கிறேன்னு தப்பா புரிஞ்சுக்கின்னு இருக்காங்க. என்னம்மா சொல்ற? நானும் அப்படித்தானமா நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அதான் தாத்தா, மனசுக்குள்ளார ரொம்ப குத்த உணர்வா இருந்துச்சு. நாம ஒரு விஷயத்த செய்யணுங்கிறதுக்காக எல்லாரும் தப்பா புரிஞ்சுக்கிட்டோன்னு விட்டேன். ஆனா இப்ப எல்லாரும் என்ன தாங்கறத பார்க்க சொல்ல மனசுக்கு ஒரே கஷ்டமா இருக்கு தாத்தா. அதனால்தான் உண்மையை சொல்லிடலான்னு வந்தேன். அப்போ அந்த டாக்டர் சொன்னது? ஏன் உடம்ப பத்தி எனக்கு தெரியாதா? நான் கர்ப்பமாலாம் இல்ல தாத்தா. அவங்க என்னத்துக்கோசரம் அப்படி சொல்லிட்டு போனாங்கன்னு எனக்கு சத்தியமா புரியல. அதனால்தான் நானும் என்ன பண்றதுன்னு தெரியாம தயங்குனேன். ஆனா நான் அடிச்சு சொல்றேன், நான் கர்ப்பமா இல்ல. எனக்கு புரியுதுமா. அப்படி நடந்திருக்க வாய்ப்பே இல்லைன்னு தான் நானும் நினைச்சேன். இருந்தாலும் ஒரு நப்பாசை, அந்த நப்பாசை நிராசை அடிச்சேப்பா. எல்லாம் சரிதாம்மா. ஆனா நீயே ஒரு வார்த்தை நான் கர்ப்பம் இல்லைன்னு சொல்லி இருந்தா
அவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்காதே அம்மா. நீ ஏமா சொல்லல? இதே தான் நானும் கேக்குறேன். எதுக்காக நீ சொல்லல? அப்ப இவ ஃப்ராடுன்னு சொன்னது சரிதானே? யோ யோ, என்னயா நீ இப்படி குதிக்கிற? கொஞ்சம் என்னன்னு தான் கேளு. பதில் என்னன்னு ராணியே சொல்லுவா, அவகிட்டயே கேளுங்க. யோ இந்த பாரியா, கொஞ்ச நாளா எப்படியாவது பொம்மி அக்காவை கொன்னவங்கள யாரு என்னன்னு கண்டுபிடிக்கணும் தான் நான் சுத்தி நின்றேன். அது உனக்கே நல்லாவே தெரியும். முதல்ல நம்பாத நீ மனோகர் சார் டெத் மேட்ருக்கு அப்பால நம்ப ஆரம்பிச்ச. அதனாலதான் எப்படியாவது பொம்மி அக்காவை கொன்னவங்கள யாரு என்னன்னு கண்டுபிடிச்சு வீட்ல எல்லாராண்டையும் சொல்லிடலான்னு யோசனை பண்ண. என்னம்மா சொல்ற? தலையும் புரியல, வாலும் புரியல. இல்ல, என் கையில ஒரு கத்தி கச்சுது. அத பத்தி முதல்ல இவராண்ட சொன்னப்போ அதை இவரு நம்பல. இப்பதான் அதை நம்புறாரு. அத பத்தி சொன்ன. அவர் கையில நீ ஹேண்ட் ஓவர் பண்ண கத்தி பொம்மியை கொலை பண்ண யூஸ் பண்ண கத்தியா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கத்திய குத்ததுக்கே அவரை கொலைய பண்ணிக்கிறாங்கன்னா நிச்சயமா பொம்மி அக்காவை கொன்னவங்க ரொம்ப உஷாரா இருக்கிறாங்கன்னு தானே அர்த்தம். அதனால எப்படியாவது முயற்சி பண்ணி இவரோட உதவியோட தான் பொம்மி அக்காவை கொன்னவங்கள நான் கண்டுபிடிக்கணும். அதுக்கோசரம் தான் கர்ப்ப நாடகத்தை நான் தொடர்ந்து நடத்தினேன். இப்போ கடைசியில நானே சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏமா, கத்தி தான் காணாம போயிடுச்சுன்னு சொல்றியேம்மா, இப்ப என்ன பண்றது? அது இல்லாம கூட பல ஆதாரம் இருக்குது. அத்தை கண்டுபிடிச்சிட்டோம்னா நிச்சயமா பொம்மி அக்காவை கொன்னவங்களையும் கண்டுபிடிச்சிடலாம். இல்ல இல்ல, என்னால இதை நம்ப முடியல. பெரிய ஃப்ராடுத்தனம் பண்ணிட்டு அதை மறைக்கிறதுக்காக இப்படி ஒரு நாடகம் ஆடிக்கிட்டு இருக்க. இத பாருங்க, உங்களாண்ட எந்த ஃப்ராடுத்தனமும் பண்ணல. ஆமா, நானும் பார்த்துனே இருக்கிறேன். ஃப்ராடுத்தனம் சொல்லே இருக்கிறீங்க. அப்படி என்னதான் நான் ஃப்ராடுத்தனம் பண்ண சொல்லுங்க. நீங்களா கற்பனைய பண்ணின்னு என்ன ஒரு வார்த்தை கூட கேட்காம நான் கர்ப்பம்னு முடிவு பண்ணிட்டா அதுக்கு நான் என்ன பண்ணிட்டோம்? சும்மா வாய் இருக்குன்னு எது வேணாலும் பேசாத. நீ சொல்றதெல்லாம் நம்பவே முடியாது. வாயை திறந்தாலே பொய் தானே சொல்ற. இன்னும் என்ன நம்ப மாட்டீங்கல்ல? சரி, இப்போ ஒரே ஒரு மேட்டர்ல நான் சொன்ன விஷயத்தை நான் நிரூபிக்கிறேன். நீ எப்படி நிரூபிக்கிறேன்னு நானும் பாக்குறேன். டாக்டர், இது என்ன மாத்திரை என்னன்னு உங்களால சொல்ல முடியுமா? என்ன டாக்டர், என்ன மாத்திரை இது? இது கர்ப்பம் கலைக்கிற மாத்திரை. ஐயோ, என்னது அது? கரெக்டா உண்மையை சொல்லிட்டாங்க. நம்ம மாட்டிப்போம் போல தமன்னா. நீயே உன் அப்பன் குதிரைக்குள்ள இருக்கான்னு சொல்லிட்டு போல இருக்க. கொஞ்சம் அமைதியா இரு தமன்னா. என்ன தமன்னா? கேட்டீங்களா என்ன கதைன்னு? நான் கர்ப்பமாவே இல்ல. ஆனா வீட்டுக்குள்ளார நான் கர்ப்பம்னு சொல்லி நம்புறத பார்த்து யாரோ ஏதோ செஞ்சு இத கலைக்கணும்னு பாத்துக்கிறாங்க. நேத்து வந்த டாக்டர் நான் கர்ப்பம்னு சொன்னதும் ஒரு சந்தேகத்துல தான் இந்த மாத்திரையை நான் சாப்பிடுற மாதிரி ஆக்ட் விட்டேன்.
இப்ப என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கல்ல? கர்ப்பம் கலையறதுக்கு மாத்திரை குத்துக்கிறாங்க. ஐயோ, ஒரே குழப்பமா இருக்கே. அப்போ யாரோ இந்த வீட்டை கண்காணிச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்ல வரியா? அதுதான் உண்மை. முதல்ல எல்லாரும் அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. சொம்மாங்காட்டியும் ஃப்ராடுன்னு என் மேல பழி போட முயற்சி பண்ணாதீங்க. அம்மா ராணி, நீ பொம்மியை கொலை பண்ணவங்கள கண்டுபிடிக்கிற முயற்சியில் இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த அவங்க டார்கெட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அதனால நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருமா. சரிங்க, நான் இப்ப கிளம்புறேன். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். ஓகே. தமன்னா, கொஞ்சம் விட்டா நாம எல்லாரும் கூண்டோட கைலாசம் போயிருப்போம். சரி, இங்க நிக்க வேண்டாம், வாங்க மேல போலாம். வாய் மூடு, வாங்க. சித்தார்த், கொஞ்சம் அமைதியா இருப்பா. அதான் எல்லாத்தையும் சொல்லிட்டாளே. இனிமே அதை பத்தி பேசி பிரயோஜனம் இல்லை. அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்ப்பா. நீங்க எதுவும் பேசாதீங்க. இவ்ளோ நடந்ததுக்கு ஒரு விதத்தில் நீங்களும் காரணம் தான். ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருந்துக்கலாம்ல. அதை விட்டுட்டு இப்ப அமைதியாரு பொறுமையாருன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நான் என்ன பண்ண முடியும்? அனுமார் மாதிரி நெஞ்ச பொழுந்து என் மனசு பூராவும் பொம்மி அக்காவை யாரு கொண்டதுன்னு கண்டுபிடிக்கிற ஆசைதான் இருக்குதுன்னு காட்டுவா முடியும். ஆனா ஒரு விஷயம் எனக்கு நல்லாவே புரிது. உனக்கு நான் கர்ப்பமா இல்லைன்னு தெரிஞ்சதும் என் மேல கோவம் வரல. நமக்கு ஒரு குழந்தை இல்லாம போயிடுச்சுன்னு தானே உனக்கு கோவம். எங்க போயிட போற? நீ நினைக்கிறது எல்லாமே நடக்கும். ஒரு சாதாரண 420 ஃப்ராடு நம்ம எல்லாரையும் அவ முட்டாளாக்கி இருக்கா இல்ல? வேஸ்ட். நாம எல்லாரும் சுத்த வேஸ்ட். என்னம்மா நீங்க? நாம பாட்டுக்கு அவ நிஜமாவே கர்ப்பம் நினைச்சு ஒரு டாக்டரை வேற வர வச்சு தொலைச்சிட்டோம். இப்ப என்னடானா நேரா மாத்திரையை கொண்டு வந்து காமிக்கிறா, அது இதுன்னு பேசுறா. எங்க நம்ம ரெட் ஹேண்டடா மாட்டிப்போன்னு நான் எவ்வளவு பயந்தேன் தெரியுமா? அத்தை, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. ஏன் அத்தை இப்படி பயப்படுறீங்க? இது பயம் இல்ல தமன்னா, முன்னெச்சரிக்கை உணர்வு. நாம ஒரு பெரிய டார்கெட்டை நோக்கி நடந்துகிட்டு இருக்கோம். அதை விட்டுட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல போய் மாட்டிக்கிட்டு அசிங்கப்பட்டோம்னா அதை விட கேவலம் வேற எதுவுமே இல்ல. நல்ல வேளை அவ கர்ப்பம் இல்லைன்னு அவளே ஒத்துக்கிட்டா. அதனால இந்த டாக்டர் விஷயம் என்ன ஏதுன்னு இந்த வீட்ல யாருமே நோண்டல. இங்க பாருங்க, இப்ப இதெல்லாம் பத்தி பேச நேரம் இல்ல. அவ கூடிய சீக்கிரமே பொம்மையை கொன்னவங்களை கண்டுபிடிக்க போறேன்னு சொல்றா. அதுக்காக என்னென்னவெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதுக்கு என்ன பண்ணணும்னு யோசிங்க. மா, இவ பண்றதெல்லாம் பார்த்தா கண்டிப்பா நம்மள தூக்குல ஏத்தாம விட மாட்டா போல இருக்கு. ஏய், என்னடா நீ எப்பவுமே நெகட்டிவா பேசிக்கிட்டே இருக்க? கொஞ்சம் எல்லாரும் நான் சொல்றத பொறுமையா கேக்குறீங்களா? என்ன மாமா சொல்ல போறீங்க? பூமியோட ஆவி நிஜமாவே இருக்கு, அதுதான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்ல போறீங்களா? ஐயோ மனோ, சத்தியமா சொல்றேன், அதான் உண்மை. இடையில பூமி ஆவிய நான், நேத்ரா, தவமணி 3 பேருமா சேர்ந்து ஒரு பெரிய மந்திரவாதியோட உதவியால ஒரு சின்ன பெட்டியில வச்சு அடைச்சு வச்சோம். அப்புறம் மாமா, இப்ப நடந்த பிரச்சனையில இந்த ராணி கோயிலுக்கு போய் ஒரு பூஜை பண்ணி மறுபடியும் பொம்மியோட ஆவிய அந்த பெட்டியில இருந்து வெளியே வர வச்சிட்டா. அதனால அவ முன்ன விட ரொம்ப உக்கிரமா இருக்கா. இதனால நமக்கு ரொம்ப பெரிய ஆபத்து காத்துக்கிட்டு இருக்குக்கா. மாமா, இப்ப என்ன மாமா பண்றது? ரொம்ப பயமா இருக்கு மாமா. டேய் மனோ, அட போங்க. ஆமா, எந்த பெட்டியில அடைச்சாங்க? அது பிராண்டட் பாக்ஸா இருந்திருக்காது. டேய், நீங்க மட்டும் ஒரு நல்ல பிராண்டட் பாக்ஸ்ல போட்டு அடைச்சு வச்சிருந்தீங்கன்னா அப்புறம் எப்படி அவ வெளியே வருவா? நீங்க அந்த பெட்டிய கார்கோக்கு அனுப்பியிருந்தா அவ அப்படியே ஃபாரினுக்கும் போயிருந்திருப்பாள்ல. அவ எப்படி மாமா இங்க வந்திருக்க முடியும்? அந்த ஆவியை நீங்க லோக்கல்லே வச்சிட்டு இருக்கிறதுனால தானே அது நம்மள கொல்றேன்னு சுத்திட்டு இருக்கு. நான் சொல்றத சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் உங்களோட இஷ்டம்.
இங்க பாருங்க. இது என்ன கயிறு? பாத்தீங்களா, கையில நானும் ஒரு கயிறு கட்டியிருக்கேன். இது உங்க 3 பேருக்கு ஆளுக்கு ஒரு கயிறு. பொம்மியோட ஆவி ஏற்கனவே அவளை பெட்டியில அடைச்சு வச்ச மந்திரவாதிய அவ உக்கிரமா கொன்னிருக்கா. ஓ, அதனாலதான் நாங்க வேற ஒரு பெரிய மந்திரவாதிய பார்த்து இந்த கயிறை வாங்கிட்டு வந்திருக்கோம். நாங்க எல்லாரும் கட்டிருக்கோம். நீங்க 3 பேரும் இதை கட்டிக்கிட்டாதான் பொம்மியோட டார்கெட்ல இருந்து நீங்க எல்லாரும் தப்பிக்க முடியும். சொன்னா கேளுங்க. ஐயோ மாமா, என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? அதை இதை சொல்லி சும்மா இருக்கிறவங்களையும் பயமுறுத்திட்டு இருக்கீங்க. அம்மா தமன்னா, இதுக்கெல்லாம் நீங்க ஒன்றும் டிஸ்டர்ப் ஆக வேண்டாம். ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்த பேயெல்லாம் போட்டோ எடுக்கிற கேமராவே வந்துருச்சு. அந்த அளவுக்கு சயின்ஸ் வளர்ந்துருக்கு தெரியுமா உங்களுக்கு? இந்த காலத்துல போய் பேய் பூதம்னு கொடுங்க மாமா. மனோ, என்ன மனோ நீ? தம்பி, இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு நீங்க வேற. ஆளுதான் வளர்ந்துருக்கீங்களே தவிர மூளை வளரவே இல்ல. அறிவியலை நம்ப வேண்டிய நேரத்துல ஆவி கீவின்னு பெண்ணாத்திக்கிட்டு இருக்கீங்க. இப்போ அந்த ராணியை எப்படி தடுக்கணும் அப்படிங்கறது தான் முக்கியம். அத பத்தி பேசுங்க. அதை விட்டுட்டு கண்டதை பேசி மைண்ட் டைவர்ட் பண்ணாதீங்க. விதி வலியதுன்னு சும்மாவா சொல்லிருக்காங்க? நாம எவ்வளவு சொன்னாலும் இவங்க நம்ப மாட்டேங்கிறாங்க. இவங்களை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம் போல இருக்கு.